ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5-6 பல் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸில் 2, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு, தேங்காய் அரை மூடி துருவி, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தாளிக்க கடுகு, வெந்தயம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு, வெந்தயம் பொரியட்டும். பாருங்கள், கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வணக்கிட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டெல்லாம் போட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை வச்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு கூட போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பாவக்காய்க்கு வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இப்படி வணக்கிட்டு நம்ம குழம்பு வச்சோன்னா இந்த கசப்பு குறைவாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்து இந்த குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி, தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக விட்டுலாம். அதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் புளி சேர்த்து நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த வெல்லம் 2 பீஸ் இந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.